திடீர்னு யோசிச்சு பார்த்தா இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு எவ்வளோ வித்தியாசமாக பேர் இருக்கு. ஆனால் நமக்கு மட்டும் கூட்டத்தில் எங்கேயோ இருந்து மதுன்னு யாராட்டி கூப்பிட்டா கூட என் கூட சேர்ந்து இருந்துட்டு ஒரு 40 பேர் திரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அது ஸ்பெஷல் நேம். அது போக நான் படித்த கிளாஸ்லேயே 4 மதுமிதா இருந்தாங்க. ஆளாளுக்கு ஒரு பட்ட பேரை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம். எப்படிமா எனக்கு இப்படி ஒரு டிஃபிகல்ட் நேமை நீங்கள் வச்சிங்கன்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்டால், உங்கள் அக்காவுக்கு சுஷ்மிதான்னு வச்சோம், சரி சும்மா ரைமிங்காக இருக்கட்டுமே மதுமிதான்னு வச்சோன்னு சொன்னாங்க பாருங்க. ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன். சும்மா வச்சாங்களாமே, சரி ரைட்டு. காலையில் வெளியே சாப்பிட்டு டிமிக்கி கொடுத்தாச்சு, மதியம் நல்லா அழகு போல் சமைக்கலாம். மட்டன் எடுத்தா மட்டன் வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு. பிரியாணி வருமா என்னன்னு தெரியலையே. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரியாணி நல்லா இல்லைன்னா மட்டன் தான் அக்யூஸ்ன்னு சொல்லி பழி போட்டுடலான்னு நான் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன். பண்ணும்போது திடீர்னு எனக்கு இந்த க்ரீம் பன் சாப்பிடணும்னு ஆசை. சின்ன பிள்ளையில சாப்பிட்டது அப்பா டெய்லி ஸ்நாக்ஸுக்கு அது வாங்கிட்டு வரும். அந்த மீன் ஷேப்லனா பண்ணு இருக்கும், அதுதான் வாங்கி சாப்பிடலான்னு. இப்போ வேறு அதுக்கு நிறைய ஹைப்பாக இருந்துச்சா, சாப்பிட்டு பார்த்தா என்ன ருசி. அது பப்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு எங்கத்த பிரியாணியை சாப்பிட்டேன். நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு எஞ்சி பார்த்தா மணி 4, பிரியாணியும் நல்லா குளிர்ந்து ஆறி போயிடுச்சு. அதனால் அப்புறம் என்னமோ டேஸ்ட் பார்த்து சாப்பிட்டாச்சு.